வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பேர் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஒன்றே வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த ஒரு டாப்பிக்கில் உங்களுக்காக வீடியோ போடலாம். யார் ஒருவர் உங்கள் மீது உயிரை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மட்டும் நீங்கள் போதும் உங்களுடன் வாழ வேண்டும் என்ற ஆசையில் மட்டும் அவர்கள் வாழ்க்கையை வாழ்வார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ஒருத்தங்க உயிர்ப்பீரான காதல் வச்சுருந்தாங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் மட்டும் போதும், நீங்கள் உங்கள் கூட வாழ்ந்தால் மட்டும் போதுன்ற ஒரு ஆசையிலும் ஒரு எண்ணத்திலும் தான் இருப்பாங்க. அவங்க லைஃப்பில் வேறொருத்தங்க வேணும், வேறொருத்தவங்க கூட வாழணும் அப்படின்ற எண்ணம் வராது. அண்ட் வேறொருத்தவங்க கூட அதிக உள்ள பேசக்கூட மாட்டாங்க. ஏன்னா அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் மட்டும் போதுன்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறனால தான் அவங்க அப்படிப்பட்ட விஷயத்த பண்ணுறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விரும்பக்கூடிய நீங்கள் மட்டும் போதும்னு நினச்சி வாழ்ந்தாங்க அப்படின்னா, அது பெண்ணாகட்டும், நீங்கள் மட்டும் போதும்னு நினச்சி வாழ்ந்தாங்கன்னா அவங்க உங்கள் கூட தான் அதிகமாக பேசுவாங்க, உங்க கூட தான் இருப்பாங்க, உங்கள் கூட மட்டும் தான் எல்லாமே பண்ணுவாங்க. நீங்கள் கஷ்டப்படுவது, சோகமாக இருப்பது உணர்ந்து உங்களுடைய சந்தோஷத்திற்காக அவர்கள் அதிக அளவில் ஏதாவது முயற்சி செய்வார்கள். உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நபர் நீங்கள் சந்தோஷப்படணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு சில விஷயங்களை அவங்க செய்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு உங்கள் மேலே அதிகப்படியான காதலும் அன்பும் இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன் நமக்கு பிடிச்சதை செஞ்சால் அதில் அன்பாக காதல் இருக்குமா இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வரும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதை உங்களை சந்தோஷப்படுறதுக்காக ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அது ஏதோ ஒரு காரணம் இருக்குன்றதா அர்த்தம். அந்த ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது அன்கண்டிஷனல் லவ்ன்ற மாதிரி வரக்கூடிய விஷயம். உங்களுடன் இருக்கும்போது பயத்தையும் பதட்டத்தையும் கொடுக்காமல் நிம்மதியாக இருக்கும்படி அவர்கள் கூறாமல் பயம் இல்லாமல் உங்களை இருக்க வைப்பார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா யார் ஒருத்தங்க கூட நம்ம இருக்கும்போது நமக்கு பயமோ இல்லை ஏதோ ஒரு பதட்டமோ இல்லாமல் நம்ம நிம்மதியாக ஒரு மாதிரி இருக்கோமோ, ஃபீல் பண்ணுறோமோ, நல்ல ஃபீலிங்காக ஃபீல் பண்ணுறோமோ, அந்த டைமில் நம்மளுடைய மனசு நமக்கே தெரியும் எது சரி எது தப்புன்னு. அப்படி நீங்கள் ஒருத்தங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு சரின்னு தோணுச்சுன்னா கரெக்டான ஒரு பர்சன் கூட தான் இருக்கீங்க. சப்போஸ் ஒரு தடவை உங்களுடைய மனசில் இது சரிதானா அப்படின்ற கேள்வியோ இல்லை இப்படி இங்கே இருக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணமோ உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடம் இப்போ தப்பான இடங்க. அந்த ஒரு இடத்துல நீங்கள் இருக்காதீங்க. நிச்சயம் பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை, கஷ்டத்தை கொண்டு வரும். ஒரு சில நாட்கள் அல்லது வாரம், மாதங்கள் நீங்கள் அவர்களை காணாமல் பேசாமல் இருக்கும் பொழுது உங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக உங்களை தேடி நீங்கள் எங்கு சென்றீர்களோ அங்கு வருவார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா யார் ஒரு ரிலேஷன்ஷிப் உங்கள் மேலே உயிருக்குயிரான காதல் வச்சுருக்காங்களோ அவங்க நீங்கள் உங்களை பார்க்காம பேசாமல் இருக்காங்க அப்படின்ற டைமில் உங்களை பார்க்கறதுக்காக அவங்க ரொம்ப நாள் ஆனாலும் சரி, இல்லை என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளோ இது ஆனாலும் சரி உங்களோட பார்க்கணும் அப்படின்றதுக்காக வருவாங்க. அது ஒரு சில வாரம் இல்லை நாட்கள் ஆகட்டும் இல்லை மாதங்கள் ஆகட்டும், எப்படி இருந்தாலும் சரி அவங்களுக்கு உங்களை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது நிச்சயமாக உங்களை தேடி வருவாங்க. அது எங்கே இருந்தாலும் சரி. இது ஒரு ட்ரூவான ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான்றதை நீங்கள் பாருங்கள். நீங்கள் அவருடன் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன பிடித்திருக்கிறதோ பிடிக்க என்பதை உங்களுடைய கண்களை வைத்து அவர்கள் புரிந்து கொண்டு உங்களுக்கு பிடித்ததை செய்வார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் இப்போ நிறைய பேர் நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறாங்க, நமக்கு பிடிச்சது பண்ணுறாங்கலாம் கிடையாது. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுறாங்க. அதை நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம ஏற்றுக்க வேண்டிய நிலைமையில இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்காக பண்ணுறாங்கன்னா அதனுடைய அர்த்தத்தையும் அதனுடைய காதலையும் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒருத்தவங்க உங்கள் லைஃப்பில் மகேன் நீங்கள் தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. ஸோ புரிஞ்சுக்கிட்டு அவங்க லைஃப்பில் ஹாப்பியாக வாழ பாருங்கள். இந்த ஒரு வீடியோவில் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, tata, bye bye.